கர்த்தர் சோத்திரம். ரொம்ப நாளா உங்களை மட்டும் தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சேஞ்சுக்கு நம்ம பல விஷயம் அவங்க பாக்குற மாதிரி நம்ம 2 பேரும், ஏன்னா உங்களை பத்தி அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வந்தீங்க, பிளஸ் என்ன மாதிரி ஊழியம் பண்றீங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களை வச்சு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க உங்களை இன்ட்ரோ பண்ணி ஆகிறத வச்சு நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா பாக்குறவங்களுக்கு நீங்க எப்படின்னு தெரியாது. அதனால இது ஒரு பேஸா உங்களையே வச்சு ஒரு மையமா இருக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் ஊழியம் பண்ணிருக்கீங்க, குஜராத்தோட அந்த ஒடிசாவோட அந்த ஊழியம் எப்படி, அங்க இப்ப எப்படி நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு வந்து நம்ம கிளியரா சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கும் புரியும். சரிங்களா? ஓகே அங்கிள், ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கடவுளுக்குள்ள வந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி ரசிக்கப்பட்டீங்க, இதை மட்டும் தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஜோன்ஸ், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல. உண்மைதான், தமிழ்ல சொல்லுவாங்க, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்னுடைய இந்த சிறு ஒரு சாட்சி அநேகருக்கு பிரோஜனமாக சொல்லி நம்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்னுடைய பெயர் டேவிட் கருணாகரன். பொதுவாக கருணா அப்படின்னு கூடுவாங்க வீட்டிலலாம். கருணாகரன் அப்படின்னா நானும் மற்றவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி கொள்வேன். சிறு வயதிலிருந்தே பக்தியான வாழ்க்கையிலே வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு 13 வயசுல இருக்கும் பொழுது ஒரு ஊழியர் வந்து எனக்கு நற்செய்தி குறித்து சொன்னதை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாம் பாவிகள், நமக்காக இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார், இயேசுவை நீங்க நம்பணும், விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒழுங்கா பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா வளர வளர வாலிப வயதிலே, கல்லூரி நாட்களிலே அப்படியே நான் ஆண்டவரை விட்டு, அல்லது என்னுடைய அந்த வழக்கமான ஜெபம், வேத வாசிப்பு இதெல்லாம் கொஞ்சம் விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேரளாவில் போய் எனக்கு அங்கதான் இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிது. ஸோ அங்க போகும்போது இன்னும் என் வாழ்க்கையை ரொம்ப பெரிய மாற்றங்களுக்குள்ள போனது. ஆனால் எனக்குள்ளாக ஒரு தேடல் இருந்ததை நான் நினைச்சு பார்ப்பேன், அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். அது கடவுளுடைய பெரிய கிருபை. ஆவியானவர் என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்ததை நான் உணர்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்றால் அவர் யார் என்ற விஷயத்துல நான் ரொம்ப அந்த வாலிபத்திலே சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாதிரி பல கேள்விகள் என்னை மாதிரி பல குழப்பங்கள், தெளிவில்லை. ஆனாலும் ஒண்ணு தெரியும், கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு மீறி எதுவும் நடக்காது. ஸோ அதனால எனக்கு தேவைப்பட்ட கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் மற்றபடி என்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்பேன். இப்படிலாம் இருந்த பொழுதுதான் ஒரு நாளிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு சரியான ஒரு தெளிவை ஆவியானவர் என் உள்ளத்திலே கொடுத்தார். இயேசுதான் உன் கர்த்தர், நீ கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஆண்டவர், உன்னை காப்பாற்றும் ஒரு மீட்பர். ஸோ அதனால நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம் அல்லது அந்த உறுதி, அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படி சொல்லுவாங்க, இந்த ரட்சிப்பின் உறுதியை நான் பெற்ற என்னுடைய அனுபவம் என்னவென்றால், நான் இயேசுக்கு என்னை சரணாகதி அடைந்தேன் அப்படிதான் சொல்லணும். அது வரைக்கும் பல கேள்வி கேட்டுட்டு அப்படி இப்படி என்ன இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவரே சரண்டர், முழுமையான ஒரு சரண்டர். ஆனால் அந்த சரண்டர் அவருக்கு நான் அடிமையான பொழுது எனக்கு பெரிய ஒரு விடுதலை உணர்ந்தேன். அது கடவுளுடைய பெரிய கிருபை. ஆவியானவர் என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்ததை நான் உணர்கிறேன். என்னுடைய ஊழிய அனுபவம் கேட்டீங்கன்னா தம்பி, நான் 86 இருந்து 98 வரைக்கும் நெய்வேலியில இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் எனக்குள்ள கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டும். ஏன்னா நெய்வேலியில தான் எனக்கு இந்த ரட்சிப்பின் ஒரு முழுமையான ஒரு அனுபவம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முழுமையான வாழ்க்கையை அர்ப்பணித்த அனுபவம் எல்லாம் அங்கதான். அப்புறம் என்னுடைய திருமணம், 2 குழந்தைகள். ஆனாலும் அங்க சபையில இருந்து ஜெப கூட்டங்கள் கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சுட்டேன். என்னைக்கு இந்த தெளிவு எனக்கு கிடைச்சதோ, ஆண்டவரே உமக்காக நான் வாழ்நாள் முழுவதும் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நடத்தினாரு. அப்புறம் ஐஎம்ல பிரதிநிதியாக இருந்து கொஞ்சம் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்புறம் அதுக்காக பிரேயருக்கு மீட்டிங் நடத்துறது, சபைகளுக்கு போய் அதை ப்ரொமோட் பண்றது, இப்படிலாம் ஒரு கட்டத்துல எனக்குள்ள ஒரு உந்துதல். ஆகவே கர்த்தருக்காக விசுவாசத்தோடு முழுமையாக ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும். அது மாதிரி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதனால 98 நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து இங்க சென்னையில திருநின்றவூர் என்ற பகுதியில் ஒரு காப்பகம், ஒரு குழந்தைகள் காப்பகத்துல நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அதுவும் ஒரு 15 வருடங்கள்ல அதுவும் முடிந்து விட்டது. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. சரி அங்கிள், ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மக்களுக்காக உதவி செஞ்சிருக்கீங்க. இன்னும் நல்லா வளரணும். கடவுளுக்காக நாங்க எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். சரிங்களா?